ஹாய். ரொம்ப நாள் கழித்து நான் ஆடியோ போடுறேன். போகிறதுக்கு உண்மையான காரணம் சில பேரோட இன்ஸ்பிரேஷன் தான். அதில் நான் சில பேரை பற்றி சொல்கிறேன். ரீசெண்டாக எனக்கு ஒருத்தவங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்னென்னா, என்னோடய கொலீக் தான் அவங்க நாங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். மார்னிங் 8 to 12 அவங்க கிளாஸ் போகிறாங்களாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த கிளாஸ் போகிறாங்க. போயிட்டு ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஹார்ஸில் ஆஃபீஸ் கிளம்பி வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு திருப்பி ஆஃபீஸ் போவோம். எப்போ தூங்குவாங்கன்னு தெரியாது. திருப்பி அவங்க 8 o'clock கிளாஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இத்தனைக்கும் அவங்க ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கிறாங்க இங்கே சென்னையில். அவங்களே தான் குக் பண்ணுறாங்க. எப்படி அவங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஜஸ்ட் அவங்க சொல்லும் போது ஐ வாஸ் வெரி அமேஸ்டு. எப்படிங்க டைம்லாம் மேனேஜ் பண்ணிட்டு பண்ணுறீங்கன்னு கேட்டால், எனக்கு பிடிக்கும் சைமன், எனக்கு பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஐஏஎஸ் ஆகணும் தான் கனவு. ஆனால் நான் என் ஊரில் வந்து அதுக்கான அகாடமியோ அதுக்கான ட்ரைனிங் பண்ணதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு காரணமே நான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு படிக்கணும் தான். அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். அந்த ஃபண்ட் அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் வேலை செய்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஏன்னா லிட்டரலாக சொல்கிறேன், ஒரு மேட்டர் எப்போ தூங்குவாங்கன்னே எனக்கு தெரியாதுங்க லிட்டரலாக. ஏன்னா அவங்க கேரக்டர் எப்படின்னா, அவங்க மோஸ்ட்லி யாரோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க. லன்ச் டைமோ பிரேக்கோ எப்பவுமே தனியாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு தனியாகவே சாப்பிடுவாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அவங்க திங்கிங்கே எப்பவுமே எப்படி இருக்கும்னா, அந்த ஐஏஎஸ் பற்றியோ ஐபிஎஸ் பற்றியோ அது விஷயமாக தான் யோசிப்பாங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சும்மா பேசும்போதே ரேண்டமாக அவங்க பேசும்போதே எந்த டாபிக் நம்ம பேசினாலும் அவங்க அப்படியே அந்த ஐபிஎஸ் அதுக்கு கொண்டு வந்துடுவாங்க. எது பேசினாலும், நம்ம சினிமா பேசினாலும் அது இதோட லிங்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தாட்டே அப்படி தான் இருக்கும். அவங்க பேசுகிறது அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவங்க அதுவாகவே வாழ்கிறாங்க. எனக்கு ஜஸ்ட் அவங்கள பார்த்தேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு லிட்ரலாக. ஏன்னா அவங்க ஐபிஎஸ் ஆகிறாங்களோ ஐஏஎஸ் ஆகிறாங்களோ எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் அந்த ஒரு சின்ன வயசுலேருந்தே தான் என்ன தான் ஆக போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே எந்திரிக்கிறாங்க, தூங்குறாங்க. எனக்கு அவங்க ஜஸ்ட் அவங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவங்கள பார்க்குறதுக்கே. அது மாதிரி இன்னொருத்தங்க என் கொலீக் தான் அவங்களும். ஸோ எப்படின்னா, அவங்க இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், ஓகேங்களா, லிட்டரலாக சொன்னால் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. பார்த்தா தெரியாது, சும்மா நார்மலாக தான் பார்த்தா, அந்தளவுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியாது. லிட்டரலாக அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்தா தான் தெரியும் அவங்க எந்தளவுக்கு டேலண்டட். லிட்டரலாக நான் டேலண்ட் மட்டும் சொல்ல வரல. எப்படின்னா, இதே மாதிரி தான் நைட் ஷிஃப்ட்லாம் நாங்கள் முடிப்போம். அவங்களும் லிட்டரலாக மார்னிங் 8 o'clock வந்து ஸ்டூடியோவுக்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே அந்த ஒர்க்கை முடிஞ்சு திருப்பி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணும். ஓகேங்களா, எதுக்குன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், சிம்பிள். அவங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதுக்காகவே வாழ்கிறாங்க. எப்படி சொல்லணும்னா, நம்மளுக்கு ரேண்டமாக சில பேரெல்லாம் பார்த்தா, லிட்டரலாக சொல்கிறேன், அவங்க 2 பேர்லாம் நான் எக்ஸாம்பிளாக சொன்னல. இப்போ அவங்களாம் பார்த்தா வச்சுக்கோவேன், அவங்களாம் அப்படின்னே தெரியாது, நார்மலான பர்சன் மாதிரி தான் தெரியும். பேசும்போது தான் தெரியுது ஒருத்தங்க. ஏன்னா நான்லாம் என்னென்னா, எனக்கு டைம் கிடைக்கலப்பா, நான் வேலையில் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வீட்டு வேலை அதிகமாக இருக்குது, எனக்கு பர்சனல் லைஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கே டைம் வருது, இதில் எங்கே எனக்கு பிடிச்ச விஷயம்லாம் நான் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்ச நாளாக வந்து எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செய்யாமல் இருந்தேன். ஸோ இது மாதிரி இன்ஸ்பைரிங்கான பீப்புளை பார்க்கும்போது தான் லிட்டராக நம்மளுக்கே வந்து நம்மளை மோட்டிவேட்டாக ஆகுது. ஏன்னா நானே பண்ணல ஆக்சுவலி, ரொம்ப நாளாக என்னோடய ஆடியோலாம் நான் ரெக்கார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் நான் நினச்சேன், ஓகே, நான் வந்து இந்த மாதிரி சில்லி ரீசன்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணால் நான்லாம் ரொம்ப லக்கி, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டாக தான் இருக்கேன். ஆனால் நானே இதே வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கிறேன். ஸோ நம்மளை சுற்றி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இது மாதிரி பாசிட்டிவான பீப்புள் நம்மளை சுற்றி வச்சுக்கணுங்க.
ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து செல்ஃப் மோட்டிவேட்டாக இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சொல்லணும்னு நினைக்கிறதுனா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறோம் ஓகேங்களா, பண்ணுறது வந்து அதை விட அதை கண்டினியூஸாக பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஏன்னா பண்ணுறோம். எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து எனக்கு பாடி பில்டர் ஆகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் டெய்லி ஒரு 20 புஷ்அப்ஸ் எடுக்கணும், அதுதான் என்னோடய கோல். அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னா, டெய்லி நான் 20 புஷ்அப் எடுத்தால் தான் நான் 100% சக்ஸஸ்ஃபுல்னு கிடையாதுங்க. நான் இன்னைக்கு 20 புஷ்அப் எடுக்கிறேன், நாளைக்கு 20 எடுக்கிறேன், அடுத்த நாள் 20 எடுக்கிறேன். அதுக்கு அடுத்த நாள் எனக்கு ஏதோ ரொம்ப வேலை இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன், மழையாக இருக்குது, ஏதோ ஒரு மூட் சரியில்லைன்னா அதுக்கு நான் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. 20 புஷ்அப் எடுக்கிற இடத்துல அந்த இடத்துல அட்லீஸ்ட் நான் ஒரு 10 புஷ்அப் எடுக்கணும். அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லையா, ஐயோ எனக்கு புஷ்அப்பே எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு புஷ்அப்பாச்சும் எடுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த கன்சிஸ்டன்சி தான். நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நான் ஒரு 100% பண்ணால் தான் இன்றைக்கி சக்ஸஸ்ன்னு கிடையாது ஓகேங்களா. அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன அட்லீஸ்ட் 1% நான் எனக்கு அதை பற்றி நம்ம பண்ணியிருக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் வந்து நடுவில் ஒரு பிரேக் எடுத்துட்டேன். இருக்கல என்ன கஷ்டம்னா, அந்த பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணிகிட்ருப்போம், நடுவில் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மென்டாலிட்டி வந்து, ஏன்னா அது நம்மளை சப்கான்ஷியஸாகவே நம்ம மோட்டிவேட் பண்ணி திருப்பி பேக் டு ஃபார்ம் வர்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் பண்ணுறதோட நம்ம பண்ணுற விஷயத்தை கன்சிஸ்டன்சியாக பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இதை தான் நான் சொல்கிறேனே. இது மாதிரி நம்மளை சுற்றி நிறைய பேர் இன்ஸ்பயர்டாக இருப்பாங்க ஓகேங்களா. அது மாதிரி பீப்புளோட நம்ம பழகணும். நெகட்டிவிட்டி பேசுகிறவங்களோட தயவு செய்து பழகாதீங்க, ஓடிடுங்க. அவங்கள பார்த்தீங்கனாலே ஓடிடுங்க. எப்போ பேசினாலும் ஐயோ அது சரியில்லை இது சரியில்லை. எதாவது சொல்கிறேனே, லூசர்ஸ் ஆல்வேஸ் கிவ் ரீசன் ஒரு பழமொழி இருக்குது ஓகேங்களா. ஏன் இது நடக்கலைன்னா அது சரியில்லை, எனக்கு இது நடக்கலை, இதால் தான் நான் இது பண்ணல. நான் ஏன் நடக்கலைன்னா ஏன்னா நான் பண்ணல, தப்பை அவங்க மேலே ஒத்துக்கவே மாட்டாங்க ஓகேங்களா. இது மாதிரி பீப்புளுக்கு உண்மையாகவே அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அது கடைசி வரைக்கும் வெளியவே கொண்டு வர மாட்டாங்க. நம்ம வந்து ரீசன்ஸை வந்து மற்றவங்க மேலேயோ இல்லை மற்ற விஷயத்து மேலேயோ இது இப்படி இருக்கிறனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, அவங்களுக்கு டேலண்ட் இருந்தாலும் அது வெளியே வராது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு கோட் இருக்குது. என்னென்னா, உலகத்துலேயே பயங்கர வேல்யூபிளான இடம் எதுனா பேங்க்கோ மியூசியமோ இந்த பேங்க் வாலெட்லாம் சொல்லுவாங்களே வேலெட், அதெல்லாம் கிடையாதான். எதுனா வந்து கிரேவியார்டாம், சுடுகாடாம். ஏன்னா அங்கே தான் உலகத்துலேயே மிக சிறந்த வெளி வராத டேலண்டெல்லாம் புதஞ்சி இருக்கான். புரியுதுங்களா. நம்ம கடைசியாக இறக்கும் போது நமக்குள்ளே நிறைய டேலண்ட் இருந்துச்சுன்னா, நம்ம இறக்கும் போது நம்ம டேலண்டெல்லாம் வெளியே வருமா, வெளியே வந்து கேட்குமா நம்மக்கிட்ட, டேய் நான் பிறக்கும் போது உன் கூட சேர்ந்து தானே பிறந்தேன், அன்னி வந்து கடைசி வரைக்கும் என்னை இந்த உலகத்துக்கே காட்டாமையே உன் கூடயே சேர்ந்து என்னை சவக்குழி கொண்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த டேலண்ட் நம்மளை பார்த்து கேட்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுதான் நம்மளுக்கெல்லாம் அதான் சொல்கிறேன், நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், நம்ம எது டேலண்ட்டு நம்ம எவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறோமோ அதே பெரிய சக்ஸஸ் தாங்க. நிறைய பேர் அது தெரியாமையே வாழ்ந்துடுறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க ஓகேங்களா. அதில் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏஆர் ரகுமான், அனிருத் மாதிரி பெரிய மியூசிஷியன் ஆனால் தான் சக்ஸஸ்ன்னு கிடையாதுங்க. உங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா, சும்மா வீட்டில் ஒரு 5 நிமிஷம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நீங்கள் வாசித்தாலே போதுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை டெய்லி பண்ணிகிட்டே இருங்களேன். கன்சிஸ்டன்டாக லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும் போது நான் எப்படி இருந்தேன், பண்ணாத போது எப்படி இருந்தேன், திருப்பி பண்ணும் போது எப்படி இருக்கேன், அந்த சில மிஸ்டேக் பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. சரிங்களா, பார்க்கலாம், பாய்.